நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ரீம் ஃபிசிக் அப்படின்னு ஒன்று இருக்கும். பட் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கான காரணம் ஒரு சிலதாக தான் இருக்கும். சில பேருக்கு அது லேக் ஆஃப் மோட்டிவேஷனாக இருக்கலாம், சில பேருக்கு சாப்பாடு பிடிக்காமல் இருக்கலாம், சில பேருக்கு கைடன்ஸ் சரியாக இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு ஃபிட்னஸில் நாலேஜ் சரியாக இல்லாமல் இருக்கலாம். இப்போது இந்த 4 கொஷின்ஸை நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக ஒரு போல் போட்டிருந்தப்போ அதில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து டேஸ்டியான டயட் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இட் இஸ் அ வேலிட் ரீசன். அதே தான் எனக்குமான ஒரு பிரச்சனை. பட் அதுக்கு அடுத்து நிறையா பேர் சொன்னது என்ன அப்படின்னா இம்ப்ராப்பர் கைடன்ஸ் அப்படின்னு. இம்ப்ராப்பர் கைடன்ஸ்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ சரி நிறைய பேருக்கு இன்னும் அதோட ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி இல்லை வெயிட் கெயின் பண்ணாலும் சரி அதை எப்படி ஈஸியாக பண்ணுறது, அந்த ப்ராசஸ் எப்படி ஜாலியாக மாற்றுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம டோட்டலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இப்போ வெயிட் ஏற்றுறதா இருந்தாலும் சரி இல்லை வெயிட் குறைக்கிறதா இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இதுக்கு வந்து ஃபாலோ பண்ணணும். இதுக்கு நம்மளுக்கு ஒரு சில யூனிட்ஸ் வந்து தேவைப்படும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா நம்மளோட வெயிட் தேவைப்படும். ஹைட் அந்த அளவுக்கு மேட்டர்ஸ் கிடையாது, பட் வெயிட் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கடுத்து பாடி ஃபேட் தேவைப்படும். பாடி ஃபேட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாடியில் இருக்க டோட்டல் ஃபேட்டோட கவுண்ட்டை தான் நம்ம வந்து பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரி, இந்த பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த இமேஜை பாருங்கள். இது மென்னுக்கானது, இது விமனுக்கானது. இதில் உங்கள் பாடி எந்த பாடியோட சூட் ஆகுது, உங்கள் பாடியோட ஸ்ட்ரக்சர் எந்த பாடியோட ஷூட் ஆகுது அப்படின்னு இந்த இமேஜை பார்த்து அதில் உங்களோட பெர்சன்டேஜை கண்டுபிடிங்க. இப்போ என்னோட பாடி ஃபேட் இந்த சார்ட் படி பார்த்தீங்கன்னா 25% நான் இருக்கேன். பட் நான் போக விரும்புகிறது 14%. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒல்லியாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே 6 பேக்ஸ் வச்ச பாடி பில்டர்ஸாக இருப்பாங்க. அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கவங்களே 6 பேக்ஸும் மசிலும் இல்லாமல் இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்களோ அதுதான் உங்களோட பாடி ஃபேட் பெர்சன்டேஜ். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட்டாக இதுதான் ஒரு அப்ராக்ஸான பாடி ஃபேட்டாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது சம்டைம்ஸ் அந்த மிட் ரேஞ்சில் கூட இருக்கலாம், 25 to 30% கூட எங்கேயாவது நடுவில் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரி ப்ரோ, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த யூனிட் நம்மளுக்கு என்ன தேவைன்னா நம்ம எங்கே போக போகிறோம், என்ன பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் நம்மளுக்கு தேவை. இப்போ நான் 25ல் இருக்கேன், நான் 14க்கு போகணும்னு சொன்னேன்ல. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மொத்தம் நான் எவ்வளோ கிலோஸ் குறைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். சரி, நான் மொத்தம் எவ்வளோ கிலோஸ் குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மெயின்டெனன்ஸ் கேலரி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். மெயின்டெனன்ஸ் கேலரி அப்படின்னா என்னன்னா இப்போது நான் 73 கிலோஸில் இருக்கேன். நான் ஒரு கேலரி ரேஞ்சில் சாப்பிட்டேன்னா இதே 73 கிலோவில் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நான் அப்படியே தான் இருப்பேன். அதே கேலரியை தான் நான் டெய்லி சாப்பிட்டேன் அப்படின்னா 73 கிலோவிலே இப்போ பார்க்குற ரஞ்சன் மாதிரியே நான் அப்பயுமே வந்து அதே வெயிட்டில் அப்படியே தான் இருப்பேன். ஸோ இதை தான் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் கேலரின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. இது வந்து தருண் வந்து அப்ராக்ஸாக சொன்ன ஒரு ஃபார்முலா. பட் இதுக்கே சில ஃபார்முலாஸ் நீங்கள் வந்து கூகுளில் தேடிங்கனாலோ இல்லை வேறு ஏதாவது புக்கில் பார்த்தீங்கனாலோ கொஞ்சம் ஒரு பெரிய ஃபார்முலாவாக இருக்கும். பட் நம்மளுக்கு அது தேவையில்லை. இந்த குட்டி ஃபார்முலாவை அவர் கொடுத்துருக்காரு. அதை வச்சு நான் நிறைய பேருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸியாக. அதனால் இந்த டிஃபிகல்ட்டை விட்டுட்டு இந்த ஈஸியான ஃபார்முலாவை எடுத்துப்போம். உங்களோட பாடி வெயிட் இன்ட்டு 2.2 இன்ட்டு 14 அப்படிங்கிறது தான் உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி. ஸோ இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் கொடுக்கணும் அப்படின்னா என்னோட பாடி ஃபேட்டே என்னோட பாடி வெயிட்டே நான் வந்து எடுத்துக்கிறேன். 73 கிலோஸ் இன்ட்டு 2.2 இன்ட்டு 14 இது 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2248.4 கேலரிஸ் வரும். ஸோ இதுதான் என்னோட மெயின்டெனன்ஸ் கேலரி. ஒரு நாளைக்கு 2248 கேலரிஸ் சாப்பிட்டேன் அப்படின்னா இதே வெயிட்டில் அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன். குட் கேலரிஸாக இருக்கணும். அது வந்து லைக் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்போது இந்த கேலரி ரேஞ்சை தாண்டி நம்ம நிறையா சாப்பிட்றதுனால தான் நம்ம வெயிட் வந்து ஏறிக்கிட்டே போகிறோம். இல்லை இதோட குறைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட் இறங்கிக்கிட்டே வருவோம். இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். சரி ப்ரோ, இப்போ இதை நம்ம எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் 14%க்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்களே அதை வந்து எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். இப்போது உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரியிலேருந்து நீங்கள் ஒரு ரேஞ்சாக வந்து கம்மி பண்ணலாம். எவ்வளோ கம்மி பண்ணலாம் அது வந்து உங்களோட இஷ்டம் தான். லைக் வந்து நான் வந்து இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப கம்மி பண்ணிடாதீங்க. பிகாஸ் ரொம்ப கம்மி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க, அடிக்கடி தூக்கம் வரும், நிறையா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ரொம்ப கம்மி பண்ணுறதை விட்டுட்டு ஆவரேஜாக கொஞ்சமாக ஒரு 200 கேலரிஸ் முதல்ல குறைங்க, அதுக்கடுத்து 400 கேலரிஸ் குறைங்க, அதுக்கடுத்து 600, அதுக்கடுத்து 800 கேலரிஸ் குறைங்க. இப்போ என் கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நான் ஒரு பிகினர் இல்லாததுனால எனக்கு ஆல்ரெடி இதில் பழக்கம் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து 800 கேலரிஸை வந்து என்னோட டெஃபிசிட்டாக வச்சுருக்கேன். இப்போ நான் 800 கேலரிஸ் டெஃபிசிட்னா அது என்ன கணக்கு அப்படின்னா இப்போ இந்த 2248 மைனஸ் 800 நான் பண்ணேன் அப்படின்னா 1448 or 1450 கேலரிஸ்னு வரும். ஸோ இப்போ இந்த
450 கேலரிஸ் தான் என்னோட நெட் கேலரிஸாக இருக்கணும். அது என்னன்னா நெட் கேலரிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சாப்பிட்டும் ஒர்க் அவுட் பண்ணி கார்டியோ பண்ணி 3த்தையும் சேர்த்து செரிச்சது ஃபுல்லாக சரித்து எந்த இடத்துல வந்து நிற்கிறனோ அந்த கேலரிஸ் வந்து 1450 கேலரிஸாக இருக்கணும். இன்னும் சிம்பிளாக நான் வந்து என்னோடய டெய்லி ஸ்கெடியூல் வச்சு நான் சொல்கிறேன். நான் காலையில் காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சு நான் வந்து ஜாகிங் இல்லை வாக்கிங் வந்து போவேன். வாக்கிங் ஜாகிங் ரெண்டுமே தான் போவேன். முதல்ல ரவுண்ட் நடந்துட்டு அதுக்கு அடுத்து ஒரு ரவுண்டு ஓடுவேன். ஸோ இதிலே நான் வந்து கிட்டத்தட்ட 300 to 400 கேலரிஸ், பிகாஸ் நான் 1 to 1.5 hours நான் அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் அதிலே எனக்கு 300லேருந்து 400 கேலரிஸ் வந்து குறைஞ்சிடும். இன்னைக்கு காலையில் கூட 450 கேலரிஸ் குறைஞ்சிது. ஸோ அங்கே 400 கேலரிஸ் நான் பர்ன் பண்ணிட்டேன்னா, அதுக்கடுத்து நேராக வீட்டுக்கு வந்து காலைல வந்து நான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர்லாம் செஞ்சு வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் காலைல சாப்பிட்ருவேன். அது ஒரு 450 கேலரிஸ் சாப்பிடுவேன். அதுக்கடுத்து வந்து இடையில வந்து என்னோடய இது எடுத்துப்பேன், என்னோடய ஸ்நாக்ஸ் எடுத்துப்பேன். அது ஒரு 200 கேலரிஸ் ஆர் சம்திங், ஃப்ரூட்டு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிடுவேன். அதுக்கடுத்து வந்து லஞ்சுக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃபுட் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு போயிருப்பாங்க. பட் அதிலே வந்து கவுண்டடாக ஒரு 200 grams ஆஃப் ரைஸ் அண்ட் 150 grams ஆஃப் சிக்கன் அந்த மாதிரி அடுத்து அது சாப்பிடுவேன். ஸோ அதுக்கடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் என்னோட ப்ரீ ஒர்க் அவுட் மீலாகவும் நான் வந்து லோ ஜிபிஐ இருக்க ஒரு ஃபுட்ஸ் எல்லாம் வந்து கன்சியூம் பண்ணுவேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஆப்பிளாக இருக்கலாம், இல்லை ஒரு பனானாவாக கூட இருக்கலாம், பிளாக் காஃபி அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நான் குடிச்சிட்டு என்னோட நான் போயிடுவேன். 5 to 6 or 6:30 மேபி அந்த ரேஞ்ச் வரைக்கும் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு திருப்பிட்டு வந்துட்டு 7:30 இல்லை 8க்குள்ளாரே நான் வந்து டின்னர் ஒரு ஏர்லி டின்னராகவே நான் வந்து முடிச்சிடுவேன். நாட் ரொம்ப ஏர்லி, ஒரு ஆவரேஜான ஒரு ஏர்லி டின்னராக வந்து நான் முடிச்சுட்டு அதுக்கடுத்து அப்போ 7 o'clockலேருந்து மார்னிங் 7 o'clock நான் வீட்டுக்கு வந்து மறுபடியும் 8 o'clock தான் சாப்பிடுவேன். 8 o'clock வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். இது பேசிக்கலி ஒரு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மாதிரி இருக்கும். என்ன கணக்கு அப்படின்னா, நான் காலையில் இருக்க அந்த ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் சாப்பிட்டுட்டு அடுத்த இருக்க 12லேருந்து 14 மணி நேரம் எதுவுமே சாப்பிடாம இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்காக வந்து விட்டுருவேன். அது வந்து தூக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பசிக்காது, சீக்கிரமாகவே தூங்கிடுவேன். அதனால அது ஒரு நல்ல அட்வான்டேஜாகவே வந்து எனக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு இப்போ நான் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும். நான் காலையில் இவ்வளோ கேலரிஸ் வந்து அங்கேயே ஒரு 400 கேலரிஸ் பர்ன் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இங்கே வந்து நான் ஜிம் போகிறதுனால அதுக்கடுத்து நான் சாப்பிட்ற ப்ரோட்டீனை வச்சு என்னோடய மசில் ஸ்டேர் ஆகி அதுக்குள்ளார வந்து என்னோட ப்ரோட்டீன் பார்ட்டிகல் உள்ளே போய் அதை இன்னும் ஸ்ட்ராங்கான மசில்ஸாக க்ரோ பண்ணும். பட் அட் தி சேம் டைம் ஜிம்லேயும் உங்களுக்கு நீங்கள் பண்ண ஒரு 300 கேலரிஸ் குறையலாம். நீங்கள் ஹெவி வெயிட்ஸாக தூக்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல கேலரிஸாக கூட குறையலாம். நீங்கள் எவ்வளோ டயர்டாக வரீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து கேலரிஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அதை பொறுத்து அங்கே கொஞ்சம் கேலரிஸ் குறையும். இதெல்லாம் குறைஞ்சி நான் வந்து இந்த ரேஞ்சுக்கு சாப்பிடுவேன். ஸோ அப்படின்னா நான் வந்து 1250 கேலரிஸ்னு வச்சுக்கோங்க. 1250 கேலரிஸ்லேருந்து டேரெக்டாக 800 கேலரிஸை கம்மி பண்ணாமல் 400 கேலரிஸ் மட்டும் கம்மி பண்ணி 1800 கேலரிஸாக நான் வந்து சாப்பிட்டுருக்கேன். ஸோ 1800 கேலரிஸ் சாப்பிட்டு அதுலேருந்து நான் 400 கேலரிஸ் இன்னும் கொஞ்சம் மைனஸ் பண்ணுறதுனால எனக்கு 1400 கேலரிஸாக வந்து அது வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிது. ஸோ இப்போ இதுதான் வந்து என்னோட டெய்லி கேலரி டெஃபிசிட்கான ஒரு ரேஞ்ச். இதே மாதிரி தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஆனால் எடுத்தோடனே நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நிறையா கம்மி பண்ணாமல் கொஞ்சமாக கம்மி பண்ணீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் டைமில் உங்களால் வந்து குறைக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஆக்சுவலி எவ்வளோ கிலோ குறைஞ்சிருக்கணும் அப்படின்னா 73லேருந்து 0.8 நான் ஆல்ரெடி ஒரு வாரமாக இதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்போ ரிசல்ட் படி என்ன இருக்கணும், 73ல் இருக்கேன்னா 72.2 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரேஞ்சில் தானே நான் வந்து நின்றுருக்கணும். பட் நான் ஆக்சுவலி 72 கிலோஸ்க்கே நான் வந்து கரெக்டாக வந்துட்டேன். 1 கிலோ நான் வந்து குறைஞ்சிட்டேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் சில டேஸ்லலாம் வந்து கார்டியோ பண்ணி நிறையா சில டேஸில் இல்லை மோஸ்ட் ஆஃப் த டேஸில் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு வாட்டி கார்டியோ பண்ணிட்டு அது நைட்டு வேறு கொஞ்சம் நேரம் ஒரு 200 கேலரிஸ் குறைக்கிற அளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்டு இருப்பேன் சாப்பிட்டுட்டு. ஸோ அதனால் அங்கேயும் கொஞ்சம் கேலரிஸ் குறைஞ்சிருச்சு. ஸோ இதனால தான் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே எனக்கு வந்துச்சு. பட் நீங்கள் டயர்ட் ஆகலை அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டயர்ட் ஆகலை. ஏன்னா என்னோடய ப்ராப்பர் ப்ரோட்டீன் இன்டேக்கை வந்து நான் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆயிலும் சுகரும் ரொம்ப எடுக்கக்கூடாது. ஆயில் அண்ட் சுகர் எடுக்காமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய கேலரிஸ் வந்து தேவையில்லாத பேட் ஃபேட்ஸாக வந்து உங்கள் உடம்புல வந்து ஆட் ஆகாமல் இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் நிறையா இருக்கும். பிளாக் காஃபியில் சுகர் இல்லாமல் எப்படி போய் பிடிக்கிறது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும். பட் அதுக்காக மிச்சம் எல்லா இதுலேயுமே வந்து கன்றாவியான ஃபுட்ஸாக வந்து நீங்கள் சாப்பிடணும். வாயிலே வைக்க முடியாத ஒரு சில அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறேன், இந்த பண்ணுறேன் அந்த இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் வாயில் வைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு எடுத்துக்கிட்டு கம்மியான ஆயில் அண்ட் கம்மியான சுகர் கவுண்ட்டில் நீங்கள் கரெக்டான உங்கள் கேலரி ரேஞ்சுக்குள்ளே சாப்பிட்டீங்கனாலே வந்து ஈஸியாக வெயிட்டை குறைச்சிடலாம். இதே தான் வெயிட் கெயினுக்கும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வெயிட் கெயினுக்கு ஒரு 50 கிலோஸில் இருக்க ஒரு ஆளை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 50 × 2.2 × 14,500 கேலரிஸ் என்னமோ வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கும். ஸோ அங்கேருந்து வந்து அவங்க வந்து லைக் எக்ஸாம்பிள் அவங்க எவ்வளோ வேணாலும் கேலரி ஏற்றலாம். என்ன கேட்டால் வந்து 400 கேலரிஸ் வந்து ஒரு டீசெண்டான ஸ்டார்ட்டாக இருக்கும். ஏன்னா
நீங்கள் 600 ஸ்டார்ட் பண்ணி நான் ஓவராக வெயிட் போட்டேன் அப்படின்னு நீங்கள் பயப்படுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை செய்யலாம். பட் நீங்கள் கார்டியோவும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் நிறையா சாப்பிட்டு தான் மிச்சத்தை கார்டியோவில் குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை நான் வந்து ஒரு குட்டி சம்மரி மாதிரி இப்போ நான் என்னென்னலாம் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். பட் நான் வெயிட் லாஸ் இருக்கவங்களுக்கு இல்லை வெயிட் கெயினில் இருக்கவங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன். நீங்கள் சாப்பிட வெயிட் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதனால நீங்கள் பெட்டர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேட்டாக அது சேராமல் ஒரு மசிலாக வந்து அது வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ பார்க்குறதுக்கு நல்ல பல்காக அழகான ஒரு ஆளாக இருப்பீங்க. ஸோ அதை விட்டுருவோம். குண்டாக இல்லாமல் கரெக்டாக இருப்பீங்க. ஸோ அதை விட்டுட்டு இப்போ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக லைக் நான் சொன்ன விஷயங்களை சொல்லிடுறேன். வெயிட்டு தேவை. வெயிட்டுக்கு அடுத்து பாடி ஃபேட் நம்ம சார்ட் வச்சு கண்டுபிடிச்சிரும். பாடி ஃபேட்டுக்கு அடுத்து மெயின்டெனன்ஸ் கேலரிக்கு அடுத்து நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா கேலரி டெஃபிசிட்டில் நெட் கேலரிஸ் ஒரு அமௌண்ட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். அதுக்கடுத்து நீங்கள் வெயிட் கெயினில் இருக்கீங்கன்னா கேலரியை இன்டேக் இன்னும் ஜாஸ்தியாக வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி அந்த மசில்ஸை டயர் பண்ணி அதை வந்து வளர வைக்கணும். அடுத்த வீடியோவில் எப்படி டேஸ்டியான டயட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறது அப்படின்னு வந்து எக்ஸாம்பிள்ஸோட நிறையா வந்து சொல்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அதே அளவுக்கு நான் பின்னாடி நிறையா ரிசர்ச் போட்டு தான் இந்த கான்டென்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து நிறையா படித்து தான் வந்து இதை வந்து செஞ்சுருக்கேன். ஸோ அதனால வந்து இதில் எதுவுமே தப்பு இல்லை. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேட்கலாம். எந்த ஃபிட்னஸ் டாக்டர்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க. அடித்து சொல்கிறேன். நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே 100% ரைட்டு தான். ஸோ அந்த எஃபர்ட்டை பாராட்டி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கோ ஃபேமிலிக்கோ யாராக இருந்தாலும் சரி ஷேர் பண்ணி விட்டுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ்.